ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மூவிஸில் வர்றதை விட பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு அப்புறம் ஆக்டர் விஜய் முதலமைச்சர் விஜய் ஆகியிருக்கிறாரு. ஆல்ரெடி ஏடிஎம்கே 2 வாட்டி உடஞ்சிருக்கு. இப்போது 3வது வாட்டி உடையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தெரியுது. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதனால் ஏடிஎம்கேல இருந்த சில பேர் டிவிகேக்கு கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கலன்னு சொல்லப்படுது. இப்போது சிவி சண்முகம் தலைமையில் ஒரு குழுவினரும் எடப்பாடிக்கே பழனிசாமி அவரோட தலைமையில் ஒரு குழுவினரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. சட்டப்பேரவைக்கு வரப்போ கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவினரும் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குழுவினரும் தனித்தனியாக தான் வந்து இறங்கினாங்க. சிவி சண்முகம் தலைமையில் பார்த்தீங்கன்னா 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவங்க டிவிகே கூட ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா டிவிகேவோட மெஜாரிட்டி 150 மாறும். டிவிகேக்கு இது ஒரு ஜாக்பாட்டு தான். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.